இன்று நாம் காணப்போகக்கூடிய தலைப்பு நிறைய பேருக்கு இவரை பற்றி பெரிய எதுவும் தெரியாது. வள்ளலார் எல்லாருக்கும் சோர் போட சொன்னார். ஆனா வள்ளலார் என்ற பெயரே அவருக்கு பிடிக்காது. அவருடைய முதல் அச்சு பதிவிலே அவருடைய முதல் திருமுறை எல்லாம் அச்சிட்ட பிறகு அவருடைய சீடர்கள் கொண்டு போய் அந்த பதிப்பை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து குரூப்பாக்க சொல்றாங்க. அதுல என்னன்னு போட்டிருந்தது, அங்க ஆசிரியர்னு போட்டு வடலூர் ராமலிங்க வள்ளலார் அருட்பிரகாச அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு ராமலிங்க வள்ளலார்னு போட்டிருந்தது. அப்ப வள்ளல் பெருமான் வள்ளலுக்கு இடையில ஒரு கோடு போட்டு வள்ளல் யார் அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் இது மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த பெயரால் என்னை அழைக்காதீங்கன்னு வள்ளல் பெருமான் கண்டிச்சிருக்கார். ஆக அவர் கண்டித்த ஒரு வார்த்தை காலப்போக்கிலே, ஏனெனில் அருளாளர்களுடைய உயர்நிலையை உணர்ந்து பேசக்கூடியவர்கள் சிலர் அவருடைய பெயரையும் புகழையும் சம்பவங்களையும் வைத்து பொருளீட்டுபவர் பலர். வள்ளல் பெருமான் இந்த உலகிற்கு நிறைய செய்யணும்னு நினைச்சார். அவருடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட். சும்மா ஏதோ விளையாட்டுக்கு அத்தனை ஏக்கர் நிலத்தை யாரும் தள்ள என்ன, அவருடைய வாழ்வியல் நோக்கங்கள்ல இந்த அன்னதானம் மட்டும்தான் எல்லாராலையும் பயன்படுறதா இருக்கு. ஆனா அவருடைய மிகப்பெரிய நோக்கங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடக்கல. நமச்சிவாய வாழ்க. சன்மார்க்க போதினி பாடசாலைன்னு சன்மார்க்கத்தை போதிக்கக்கூடிய பாடசாலை. அப்புறம் அந்த சத்தியஞான சபையிலே வேத பாடசாலை, திருமுறை பாடசாலை, சிறந்த உபதேச நூல்களை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்து நிறுவுதல், இப்படி ஒரு 13 கட்டளைகளை செயல்களை செய்வதற்காக அவர் இந்த இடத்தை வாங்கினார். ஆனா அதை யாருமே செய்யல. எல்லாம் சோறு போட்டுதான் வள்ளலார். பசித்தவனுக்கு சோறு போட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு கொடூரமான ஒரு இது. இருந்தாலும் இன்னைக்கு எதிர்பாராதமாக வள்ளல் பெருமானை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சிந்திக்கணுங்கிறது நோக்கம் அல்ல. அங்கே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மாதப்பசாமி இன்னும் சிலர் எல்லாரும் என்கிட்ட சொன்னது, நம் வாழ்நாளில் உண்மையான சைவராக வாழ்ந்து திருவாசகம் படித்தால் நாம் எதாகலாம் என்பது வாழ்வியலாக வாழ்ந்தோம். என்ன, அவரை பற்றிய பெருமை அதாவது வள்ளலார் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு கூட ஒரு 5 ஆண்டுகள் சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் இருக்கிற எல்லா பாடல் பெற்ற சிவாலயங்களிலும் அந்த பஞ்சபுராணத்தோடு 6வது புராணமாக வள்ளலாருடைய திருவருட்பா இசைக்கப்பட்டதுக்கான சான்றுகள், ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சைவராகிய வள்ளலார் இன்று இந்த துவேசிகள், மொழி துரோகிகள் இருக்காங்க, சைவ துரோகிகள், திருவேடம் அணிந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் மாதிரி சைவத்தை அழிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. மறைமலையடிகள் வழியில வந்த குரூப். அவங்க எல்லாம் சுவிசேஷ சங்கத்தின் ஏவலாட்கள். மொழி பாகுபாடை உண்டாக்கி ஆலயத்து வரும் பக்தரிடையே சண்டை மூட்டி ஆலய வளர்ச்சியை கெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு காரணங்கள் அதை நம் வகுப்பிலே பார்ப்போம். அதனால் அந்த வள்ளலை பற்றி நீ ஏன் பேசக்கூடாது என்று திருவள்ளுவர் கூறியது. அதுக்கு பிறகு இன்னும் 2 பேர், நம்ம பாலன்னா இன்னும் ஒருத்தர், 3 பேர் இதை வலியுறுத்தினாங்க. ஆக இங்கே அளவிலாத பெருமையராகிய, அளவிலா அடியாராகிய அந்த வள்ளல் பெருமானை இவ்வளவு அளவுடையவர் என்று சும்மா கூட ஒப்பிட்டு உரைக்க இயலாது. ஆனாலும் கூட இந்த வள்ளல் பெருமானுடைய வார்த்தையை எடுத்து இங்க கையாள என் மனது விரும்புது.
அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுவேன், அளவு கூட உரைப்பது அரிதாயினும் அளவில் ஆசை துரைப்ப அறைகுவேன்கிறார். அடியார் பெருமையிலை சொல்ல முடியாது, இருந்தாலும் கூட என் மனதில் உள்ள ஆசையின் காரணமாக இதை இங்கே பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கன்னி சொற்பொழிவிலே வள்ளல் பெருமான் தொடங்குவார். வள்ளல் சிவசிவா குருவை மன்னிச்சிருங்க, ராமலிங்க தொடங்குவார். இந்த உலகத்தில் நம் கண் முன்பாக காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே என்றும் அழியாதே விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றேன். விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர், உலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே என்று பேசுவார். என்ன, எப்படி மரணம் வரும் என்று தெரியாது, ஆனாலும் கூட அடியேனை அவர் எனக்கு அந்த பெரிய நிலையை தந்தார். உங்களை அழைக்கின்றேன். ஏன்னா இவன் சொல்றதை நம்ம கேட்கறதுனால இழிவா நினைக்க வேண்டாம் உலகில். எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை வந்து சாருங்கள் என்று அவர் இறுதியாக ஒரு பாடலிலே பாடி அந்த யோகான பேரானந்த நிலையில் வந்து கண்மூடி தியானத்தில் அமர்கிறார். அதோடு அதற்கு பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆக அவர் வழியிலே காற்றாலே, புவியாலே, ககனமதானாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன். கேட்டாராம், இப்படி எல்லாம் இல்லாத எல்லாத்தையும் அழியாத இருக்க உங்களுடைய உண்மை தன்மையே எனக்கு கொடுக்க வேண்டும் கேட்டாராம் பெருமான். விரைந்தழித்தான் எனக்கு, உடனே கொடுத்தாராம் சாமி. ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர். ஏன்னா இப்படி இவன் ராமலிங்கம் சொல்றானே, இது இழிவென நினைக்காதீர் உலகீர், எந்த அருட்சோதி இறைவனை சார்வீரே என்று ஜோதி வடிவான அந்த பெருமானை பற்றி அவர் பேசுவார். இந்த உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலும் ஒரு துயர்காலம், ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பமான வாழ்வில் ஏற்படும் பொழுது ஆங்காங்கே சில அருளாளர்கள் தோன்றி இந்த சமுதாயத்திலே சில மாற்றங்களை செய்வார்கள். அவ்வழியிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே, ஏனெனில் ஒரு வரலாறு என்பது முதல் வரலாறு தெரிந்து கொண்டு அவர் வாழ்ந்த கட்டத்தில் அவள் எவ்வளவு கொடூரமான பாதிக்கப்பட்ட நிலையிலும் இறைவன் அருள் பெற்றதால் தப்பித்தார் என்பதை தெரிந்து கொள்வது மிக அத்தியாவசியமானது. சிலர் வள்ளலார் வந்து யோகி வள்ளலார் சைவர் கிடையாது, வள்ளல் பெருமான் வந்து அது இது அவரு இன துரோகி, எனக்கு கூட கோமல் சாகர் அப்படின்னு கோமல் சேகர் ஒரு ஐயா சொக்கர் சைவ சமய கோடாரி காம்பு, சைவ சமயத்தை சிதைக்க சமீபத்தில் அவர் எனக்கு சைவ சமயத்தின் கோடாரி காம்புன்னு, சைவ சமயம் சிதைக்கக்கூடிய கோடாரி காம்புன்னு எனக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுத்துருக்காரு கோமல் காசாகன்ட்டு. நிறைய பதிவுகள் போட்டுட்டே இருப்பார் அந்த ஐயா. மிகப்பெரிய சைவர். ஒரு காலத்துல சொக்கரை பெருசா சொன்னாரு, அப்புறம் இப்படி எல்லாம் சொன்னார். இப்ப சாதாரண சொக்கர் ஏதோ உங்ககிட்ட பேசி குழந்தைகிட்ட பேசுற எனக்கு எப்படின்னா, வள்ளல் பெருமான் வந்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்தன. முதல்ல அவர் வந்து சைவரா இல்லையான்றத தெரிஞ்சுக்குமே. ஏன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரலாறுக்குள்ள போனாதான் வரலாறு சிறப்பா இருக்கும். இங்கே 290வது குருமகா சன்னிதானம் மதுரை, அங்கே அவரிடத்து சைவ சமய பிரவேசம் பெற்று சிவபூஜை பெற்று தினந்தோறும் சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு சிவபக்தர் மதுரை ஆதீனத்தின் சீடர் ராமலிங்க வள்ளல். என்ன அப்ப தீட்சை வாங்கி சிவபூஜை செஞ்ச சைவர்னா அவரும் சைவர் தானே.
அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் வள்ளலார் உருவ வழிபாடை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். ஆனால் வள்ளல் பெருமான் தான் நடராஜர் குன்மையிலிருந்து முருகப்பெருமான் மேல எல்லாரும் மேலேயும் வள்ளலாருக்கு இணையான பாடல் இயற்றியவங்க யாரும் கிடையாது. உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அவர் அதை பாட மாட்டார்ல. என்ன அங்கே எல்லா ஆலயங்களிலும் ஜோதி வழிபாடு நிறைவது போறோம், ஜோதியனா வழிபோனா அது கூட தெரியாத அறிவியனர்கள் தானே நம்ம இருக்கோம். எந்த கோயில் போங்க, கருப்புசாமி, செம்முனிச்சாமி, அப்புறம் முனீஸ்வரர், காளி, மாரி, விநாயகர், முருகன், பெருமாள், சிவன், எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் எப்ப கும்பிடுறீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். தீபாவளி நடக்கும். அந்த தீபா நடக்கு ஓடு தரிசனம் பண்ணு எல்லாம் ஓடுவாங்கல்ல நின்று. அப்ப நம்ம எதை வழிபாடு செய்யறோம்? ஜோதி வழிபாடு. அதனால எல்லாருமே ஜோதியை தான் வழிபடுறோம் எல்லா கோயில்லையும். இந்த அடிப்படை அந்த விளக்கு, அந்த கற்பூரம் காட்டக்குள்ளதானே எல்லாரும் விளக்கோ கற்பூரமோ காட்டக்குள்ளதானே எல்லாரும் அப்படியே சாமி ஏதோ அப்பதான் பாக்குற மாதிரி பாக்குறோம் இல்லையா? அப்ப நீங்க சாமி தரி தானே, அந்த ஜோதி தான் நமக்கு தெரியுது. ஜோதியை தான் வழிபாடு செய்யணும். அதைதான் வள்ளல் பெருமான் வழிபட சொன்னார். ஆக இங்க இதுதான் விஷயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி அதை யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதால் பல அருளாளருடைய வாழ்க்கையும் அதை வாழ்வியல் சிறப்பையும் நாம் உணராமல் போகிறோம். அது மட்டுமல்ல, நான் நிறைய பதிவுகள்ல மடாதிபதி எல்லாம் திட்டுவேன். இந்த மடாதிபதி எல்லாம் வேஸ்ட், நல்ல வய்யார தொந்தி பேர்த்து போயிருக்காங்க. வள்ளல் பெருமான் மடாதிபதிகள் மடத்தில் முடங்கி கிடப்பதற்காக சைவ மடங்கள் தோற்றுவிக்கப்படவில்லை. சைவம் குன்றி கொண்டு இருக்கிறது. மடாதிபதிகள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வர வேண்டும் சொன்னதுக்காக ஒரு 3 மடாதிபதிகள் சேர்ந்து ஆறுமுக நாவலரை கூப்பிட்டு வள்ளலார் சைவத்துக்கு புறமான ஒரு வழியை போதிக்கணும். இளைஞர் அவரு சைவத்துக்கு எதானா இருந்தாலும் கட்டி எடுத்துட்டு வந்துருவார். அப்படிப்பட்ட ஆறுமுக நாவலர்கிட்ட இவர் சைவத்துக்கு புறம்பான மடத்துக்கு புறம்பா கருத்துக்களை பரப்பாதுன்னு சொல்லி அவர் வழக்கு தொடுக்கிற அளவுக்கு கேவலமா கொண்டு போனது தமிழ்நாட்டில் இருக்கிற 3 ஆதீனங்கள், பெரிய ஆதீனங்கள். என்ன ஆக அந்த ஆதீன சீடர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, வள்ளலார் சைவத்துக்கு புறம்பானவர் அப்படி கருத்து கொண்டு போறாங்க. ஆனா இவருடைய பிறப்பே கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன, ஒரு நாள் அதிகாலை, அது ஒரு கிராமம், மருதூருக்கு செல்லும் சாலையில் ஒரு கிராமம். அங்க அற்புதமான இயற்கை சூழல். அந்த மருதூர் கிராமத்துல ஒரு தாமரை குளம். அதுக்கு பேரு தான் தாமரை குளமே தவிர அங்கு பல்வேறு பூக்களோடு அப்படியே அற்புதமான ஒரு காட்சி. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனா ஒரு வீதி. அது ஓரத்துல நாட்டு ஓடு வேய்ந்த ஒரு வீடு. அந்த காலத்தெல்லாம் யாத்திரிகர்கள் யாராவது வந்தா தங்குவதற்காக திண்ணை வைத்திருப்பார்கள். அப்படி அந்த சிறு கல்வீட்டிலே ஒரு திண்ணை. அது இந்த சீர்கருணிகர்னு ஒரு மரபு உண்டு. அந்த மரபின் பெயரே தெரியாத அந்த சீர்கருணியை வச்சுட்டு கறி திங்கிற முட்டா பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா சாமி, அப்படி ஒருத்தருடைய நிகழ்வுல நான் போய் பேசினேன். அவங்க பிள்ளைமாருன்னு போட்டுக்கிறாங்க, சீர்கருணிகர். அந்த பெயருக்கு காரணம் என்னன்னா, அந்த ஐயன் அளந்தபடி 2 நாளி நெல்லை சைவ வேளாளர்கள் விதைத்த பிறகு அதை அளவிட்டு வாங்கி கருணையோடு ஈகை செய்ய வேண்டும், பொருளுக்கு விற்க கூடாதுங்கிறதுக்காக கருணையோடு அதை வைத்து உயிர் ஓம்பல் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக இறைவனால் அந்த மரபுக்கு ஸ்ரீ திரு இறையருள் பெற்ற கருணையும் ஈகையும் உடையவர் என்ற பொருளே சீர்கருணிகர் அல்லது ஸ்ரீ கருணிகர் இறைவன் கொடுத்த பட்டம். ஆனா இந்த முட்டா பசங்க என்ன பண்றாங்கன்னா, சித்திரகுப்தன் தான் எங்க மூதாதையரு. என்ன வேடிக்கையான ஆளுங்க. காமெடியா இருக்கு, கோபமா வருது. ஒரு உயர்ந்த மரபு. அந்த மரத்து அந்த சைவ வேளாளர் கூடியது. அதுல அவங்களுக்கு ஸ்ரீ கருணிகர்னு வரும். கருணையும் ஈகையும் உடையவர்கள் என்ற பொருள் பேரு.
இன்னைக்கு அதில் நிறைய பேர் கறிக்கு பந்த கிடா வெட்டுறான், வீட்டுக்கு முட்டை ஊத்தாவ கிடா வெட்டுறான். முட்டா பசங்க ஒரு இந்த சீர்கண்ணீர் விழா ஒண்ணுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வள்ளலார் கண்ட வாழ்வியல். பேசும் பொழுது நம்ம வழக்கம் போல இந்த கிடா வெட்டுறது அதெல்லாம் நம்ம பிடிக்காதா. போயிட்டு தொடங்கக்குள்ள என்னன்னு தொடங்கினேன், கடுகு தாளித்து ஆட்டு கறிக்கு இடு என சொல்லும் சுடுகாட்டு பிணங்களே. யார அங்க உட்கார்ந்து எல்லாரையும் பிணமுதிக்கும் பிணம் புதைக்கும் குழியென நினைத்தனையோ நும் வயிற்றை அப்படின்னு வள்ளலார் வாசத்தை வச்சாரு. அவன் கண்டுபாயிட்டான், அடி வாங்கதான் வந்ததே பெரிய விஷயமா போயிடுச்சு. அதுக்கு பிறகு எவனு நம்மளை எங்கேயும் கூப்பிடுறதுலன்னு வச்சுங்களேன். அப்படி ஆனா இந்த வீட்டுல இருந்தவர் அப்படி அல்ல. இவர் வந்து நல்லவர். என்ன, இவர் வந்து உண்மையாவே அந்த மரபு பன்மை தன்மை மாறாதே ஒரு கணக்கர்னு சொல்லுவாங்க அவங்கள. ஏன்னா அந்த நில வளத்துல வர நெல் இல்லாம எல்லாம் கணக்கெடுத்து அதை கொண்டு ஈகேச அந்த மரபு கணக்கர் குடும்பம்பாங்க. அவருடைய பெயர் ராமையா பிள்ளை. என்ன, அவர் வந்து மிக சிறப்பான நேர்மையானவர். என்ன, அவர் ஊர் கணக்கை எல்லாம் சரியா பார்த்துட்டு மிக சிறந்த சிவபக்தரா இருக்காங்க. அந்த மரபுக்கே பெரும்பாலும் நல்ல சிவபக்தி உடையவர்களா இருப்பாங்க. சைவம் வாழ திருநெல்வேலி பிள்ளைமார் இல்லைன்னா, சைவ சித்தாந்த சபை இல்லைன்னா நிறைய திருமுறைகள் கிடைச்சிருக்காது சாமி. திருமந்திரம்லாம் யாரு, அருள் ராமநாதன் பிள்ளை ஐயா அவங்க வந்து உரை எழுதலைன்னா தெளிவான மந்திர உரை கிடைச்சிருக்காது. அது ஒரு நல்ல இறை அன்பு பெற்ற ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன் மனைவியோடு இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருந்தார். அதுதான் முக்கியம். இல்லற நடத்தல இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அதிகாலை, பெண்கள்னா அதிகாலையில எழுதணும். நம்ம அப்பா அம்மா எல்லாம் குறைந்த வருமானத்தை வச்சுட்டு சிறப்பா வாழ்ந்தாங்கன்னா, நம்ம அம்மா எல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு, அட நம்ம காரையாந்து தண்ணியா தெளிச்சு ஒரு கோலம் போடுறது கூட சோம்பேறிங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இன்னைக்கு பொம்பளைங்க எங்க விளங்கும், தமிழ்நாடும் ஊடும். அப்படி அந்த அம்மா அப்படி இல்லை. அவங்க அதிகாலை எழுந்து என்ன தன்னுடைய கணவரை பார்க்கறாங்க. அவர் முகத்துல ஒரு பயங்கரமான அமைதி. இந்த அம்மா அப்படியே அவர் பாதத்தை தொட்டு வணங்குறார். ஏன்னா கணவன் கடவுள், அப்படி ஒரு மரபு. ஏனெனில் இல்லற தலைவர் அல்லவா, இந்த குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்யக்கூடியவருடைய பாதத்தை காலையில் தொட்டு வணங்குது பெரிய தவறு கிடையாது. அது ஒன்றும் ஆண் ஆதிக்கம் எல்லாம் கிடையாது, பெண் தாளுமை எல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் நல்ல முறையா தெரிஞ்சு வாழ்ந்தவங்க. இன்னைக்கெல்லாம் சும்மா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு முட்டாள் கோஷ்டி பெண்கள் 10 பேர் கூட போல அந்த கேவலமான கல்ச்சரை கொண்டாந்து அந்த 50 ஆண்டுகளா திணிச்சு நம்ம பெண்களுடைய மனநிலையை கெடுத்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கணவனை வழிபட்டு வெளியே வராங்க. அங்கே நின்று வாசல் வந்து நீர்வாளி கொண்டு சாணம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் கோலத்தை முடிச்சோடு வீட்டுல இருந்து சின்னம்மே அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அவங்க வீட்டுக்காரருக்கு அந்த அம்மா இதோ வந்துட்டேன்ட்டு போறாங்க. போனதும் சின்னம்மை, இன்னைக்கு நான் சேத்தியா தோப்புல அங்க பின்னலூர் அங்க அந்த பகுதி இருக்கிற கிராமங்கள்லாம் ஜமாபந்தி கணக்கு தணிக்கை நடக்கு, நான் விரைவில் சிவபூஜை முடித்துட்டு நான் போகணும் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவும் அதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் சரிங்க வச்சா அவர் கிளம்பி குளத்துக்கு நீராடி வர போயிட்டார். என்ன, அவர் செஞ்ச பிறகு அம்மா அவருடைய கடமைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய ராமையா பிள்ளை அங்கிருந்து வந்து துணியெல்லாம் உலர்த்திட்டு உடை மாற்றி திருநெல்லாம் அணிஞ்சிட்டு வழிபாடு செய்ய அமர்கிறார். பூஜை செய்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவருக்குள்ள ஏதோ அவருக்குள்ளே பேசுகிறார். இப்ப சிவபூஜை செய்யும் பொழுது அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தனக்குத்தானே பேசிக்கிறாரு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, சாமி என்ன தங்களுக்குள்ளாக ஏதோ நீங்களே பேசிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்கு ராமையா பிள்ளை என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சின்னம்மை, ஏதோ ஒரு வேண்டாத சிந்தனை வந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதோடு சரி விடுங்க, சிவ பூஜைக்கு வேண்டிய சந்தனம் பாத்திரம் எல்லாம் இருக்கு, நீங்க வந்து பூஜை பண்ணுங்கிறாரு. அப்புறம் பூஜை பண்ண போய் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படி எல்லாம் முடிஞ்சு கற்பனை கடந்த ஜோதி சொல்லி அவரு தீபாரம் எல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு சிவ பூஜை முடிந்து ஐயா மணி 8 ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரமா அப்படி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அவரு போன பிறகு அங்கே திடீர்னு இந்த அம்மாவுக்குள்ள ஒரு மன நெகிழ்வு. அப்ப கணவன் மனைவியும் பேசியதுக்குள்ள திருவாசகத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. நமக்கு இந்த மணிவாசகனை போல ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? என்ன, இந்த திருவாசகத்தை உலகெங்கும் எடுத்து சென்று திருவாசக வழியில் வாழக்கூடிய ஒரு நல்ல மகவு நமக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாங்க. சொல்லிட்டு சரி நான் அப்படியே போயிட்டு வரேன், என்ன வந்து பிறகு பார்ப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு மத்தியானம் ஒரு உச்சி வெயில் 12 மணி. அங்கே அப்படியே அந்த மருதூரின் அந்த பிராதான வீதியில முகப்புல ஒரு துறவி வந்து நிற்கிறார். நின்றவர் நேரா நம்முடைய ராமையா பிள்ளையாருடைய வீட்டிற்கு போறார். அந்த வீட்டிற்கு அருகில் சென்றவுடனே அவருக்குள் முகத்தில் ஒரு பெரிய ஒளி. அடுத்த கணம் என்ன, அந்த வந்தவர் சிவருமான் என்று கூட சில பதிவுகள்ல இருக்கு. என்ன, சுட்டெரிக்கும் வெயில் பனிமலையான கைலங்கிரில் உமாதேவியோடு வீற்றிருந்து சுகானுபவத்தில் இருக்க வேண்டிய சிவருமான் மருதூரின் புலிது இறந்த அந்த சாதன வீதியில வந்து நிற்கிறார். என்ன, அவர் முகத்தில் பேரொளி. அவர் ஒரு சிவயோகி. அவர் நேரா வழியில ஜெய ஜெய சம்பு மகாதேவ ஹரஹர அப்படின்னு அந்த சிவயோகி சொல்லிட்டு போறாங்க. போறப்ப அவர் மனதில் வந்து படுது, இந்த ராமையா பிள்ளை யாரும் நினைக்காத ஒரு நினைவு நினைத்திருக்கிறார். அந்த மெய்கண்டாருடைய தாய் தகப்பனை பிறகு திருமுறை விளங்க திருமுறை வழிபாட ஞானசம்பந்தனை போல பிள்ளை கேட்டவர் இருக்கின்றார்கள். ஆனால் மணிவாசகனை கொண்டு செல்லும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தவம் அவர்களுக்கு அப்படின்னு. அவரு ஏதோ பெரிய சிவயோகி அல்லவா, அவருக்கு ஏதோ மனசுல பட்டிருக்கு. அப்படியே நேரா போய் ராமையா பிள்ளை வீட்டுக்கிட்ட வராரு. வந்ததும் அப்படியே ஒரு கணம் நிற்கிறார். நின்னதும் வீட்டை நோக்கி, அம்மா அருளாசி இறையருள் உண்டாகட்டும், அடியேன் ஒரு பரதேசி, எனக்கு தாங்கள் உணவளிக்க வேண்டும், அன்பு கூர்ந்து என் பசியாற்றுங்கள்னு குரல் கொடுக்கிறார். அப்படியே அந்த திண்ணையில உட்கார்ந்து அப்படியே நின்றுட்டு இருக்கார். உள்ள கூடத்தில் அமர்ந்து திருவைந்தளத்தை தியானித்துக் கொண்டிருந்த சின்னம்மை வெளியே வந்தார். இது என்ன, இந்த குரல் வழக்கமா நம்ம வீட்டுக்கு ரெகுலரா அவங்க வீட்டுக்கு நிறைய இரவலர் வந்து உணவு பெற்று செல்வார்கள். அது போன்ற யாருடைய குரலாகவும் இது கேட்கவில்லை. அதுவும் இந்த உச்சி காலத்தில் ஒரு பிச்சைக்காரரா? இவ்வளவு நேரம் பசியோடு இருப்பவர்கள் நம்முடைய மருதூரில் யாரும் கிடையாது. எல்லோரும் உணவளிக்கூடிய அந்த நம் மரபின் பெயருக்கேற்ப தர்ம சிந்தனையாளர்களாக இருக்கின்றார்கள். யார் இவர் என்று தெரியவில்லையே. ஆனால் இவர் குரலில் ஒரு தெய்வீகம் இருக்கிறது. அதுவும் இந்த உச்சி காலம் 12 மணிக்கு வந்து கேட்கிறாரே. அது வெளியே வந்து பார்த்தா அந்த பிச்சைக்காரர் அப்படி இருக்கார், ஜடாமுடியோட ஒரு சிவயோகியா நிற்கிறார். வந்ததும் பார்க்கிறார். பிச்சைக்கோட்டின் அந்த பிச்சைக்கண்ண சிவயோகி பார்த்ததும் அவளுக்கு மேலும் ஒரு அதிசயம் ஆயிடுச்சு. அவருடைய உருவம் அவ்வளவு ஈர்ப்போடு இருந்தது. அதிசயப்பட்டாங்க, ஆகா இது என்ன அதிசயம், இப்படிதானே நினைச்சிருப்பார். திருமேனி முழுதும் திருநீரு, தூய வெந்நீர் அணிந்து ஒரு கையில் கண்டிகை,
என்ன தண்டு கமண்டலமாக வந்துள்ள இந்த தபோதனரை நம்ம ஊர்ல நாம இதுக்கு முன்ன பார்த்ததே கிடையாது. இது யாரா இருக்கும்? ஆகா, இவருடைய அந்த எழிலார்ந்த திருமேனியும் அவருடைய கண்ணில் உள்ள திருவருட் பார்வையும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இனிய குமிழ் சிரிப்பையும் பார்த்தால் தில்லை அம்பலவாணர் துறவியாக வந்தது போல இருக்கிறாரே. பெருமானே, என்னென்று தெரியலையே, கடவுளே, எல்லாம் திருவள்ளை சம்மதமோ, நானும் என்ன இல்லத்தரசரும் பேசிக் கொண்டது தொடர்பாக திருவுருள் கூட்டியதோ அப்படின்னு மனதுக்குள்ள நினைச்சிட்டு, எப்படி இருந்தாலும் இச்சிவனடியாரை தரிசிக்கும் நற்பேறு கிடைத்தது, இதற்கு நான் மிக தவம் செய்தேன் என்று இந்த அம்மா நினைத்து இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் என்று சொல்லிக்கொண்டு சின்னம்மை பக்தி பரவசோட அப்படியே வந்து கண்கள் மலரே. என்ன உண்மையான மகிழ்ச்சி இருந்தா உங்களை யாராவது மனப்பூர்வமா இருக்கா, உங்க கண்ணுல ஒரு மலர்ச்சி இருக்கும். நீங்க யாராவது உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க கண்ணை பார்த்தா அவங்க உதட்டால் கூப்பிடுறாரா உள்ளத்தால் கூட தெரிஞ்சுக்கலாம். என்ன இந்த அம்மா அப்படி கண்கள் பரவசத்தோட ஐயா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மால் எங்க போனாலும் ஒரு சோறு தானே கேட்பாரு. அந்த அம்மா பார்த்தாரு, அம்மனி இந்த சீவனுக்கு பசி அதிகமாயிடுச்சு, என்ன எனக்கு பசி தீர்க்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பிச்சை போடுவீங்களான்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா, ஐயா தாங்கள் வந்துள்ளது எமது இல்லத்திற்கு, என்ன இங்கு பசித்து வந்த அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய சைவ மரபினர் நாங்கள், வாருங்கள் ஐயா, உங்களுக்கு இல்லாத உணவா, வாங்க வாங்க அப்படின்னு நீங்க வந்து எங்க வீடு தேடி வந்தது நாங்கள் செய்த பெரும் தவம் அப்படிங்கிறாங்க. நம்ம துறவி சிவயோகி அப்படியே மெதுவா புன்முறலோடு அம்மையின் பின் செல்கிறார். என்ன அங்க போய் அமர்றாங்க. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, சாமி உங்களை பார்த்தா நடராஜாவை பார்த்த மாதிரி இருக்கு, உங்களுடைய முகமும் அந்த புருவமும் அந்த உங்களுடைய இனிமையான சிரிப்பு உங்களை பார்த்தால் எமக்கு நடராஜ பெருமானை நினைவூட்டுகின்றன. தங்களுடைய பாதங்களை நான் கழுவி நீரினால் கழுவி மலர்களால் அச்சித்து வழிபட எனக்கு அருள வேண்டும்னு காலில் விழுந்து கும்பிடுறாங்க. என்ன பிச்சைக்காரர் இப்படி யாராவது கூப்பிடுவோமா? என்ன இந்த அம்மா கூப்பிட்டாங்க, அதுதான் அங்கதான் இருக்கு விஷயம். என்ன பிச்சைக்காரங்க நினைக்கல, சிவருமானா நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு நம்ம சிவயோகி அப்படியே பார்த்தாரு, சிரிச்சாரு. பசித்து வந்தேன் அம்மா அப்படிங்கிறாரு மறுபடியும். இருப்பினும் தாங்கள் நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கீர்கள் ஐயா, உங்கள் காலெல்லாம் வெயிலில் சூடாகி இருக்கும், உடல் சூடு இருக்கும் பொழுது உணவு அருந்தினால் அதிகமாக சாப்பிட முடியாதுன்னாங்களாம் சின்னம்மை. என்ன சாவி சிரிச்சுட்டே அப்படியா அப்படின்ட்டு சரிம்மா உன் விருப்ப போல செய்யினாங்க. அதற்கு பிறகு ஒரு பலகை போட்டு அவருடைய பாதத்தை அடம்பி அச்சித்து வீட்டுக்குள்ள கூட்டி போய் அங்க அவங்களை அமர வச்சு அவங்களுக்கு உணவளிக்கிறாங்க. என்ன நல்ல வசதியான நல்ல உணவு. ஒரு சொம்பில் சின்னம்மை வந்து முதல்ல செம்புல நீர் தட்டில் பூ கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு, தவத்தில் சிறந்த முனிவரே, அடியேன் தங்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்ய விரும்புகிறேன். அடியாருக்கு அன்னம் பாலித்தால் ஆண்டவனுக்கு ஆகும் என்று என் இல்லத்தரசு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாரு. ஓ, கணவன் சொல் தட்டாதவளோ தாங்கள் அப்படின்ட்டு சாமி என்ன பண்றாரு, சரி அம்மா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அவருடைய சிரசில் பூ வச்சுட்டு அவருக்கு தூபதீப நைவேத்தியம் பண்ணி ஐயா உணவருந்துங்கள் அப்படின்னாங்க. என்ன அது நல்ல வெயில் காலம், மா பழ வாழையோடு அறுசுவையான உணவை பரிமாறிட்டு, சாமி தாங்கள் எத்தனை பேரோ எனக்கு தெரியாது, என்ன உணவு சாப்பிடுகளோ தெரியாது, ஆனாலும் கூட என்னாலான உணவை இறைவனுடைய அருளால் தங்கள் முன் படைத்திருக்கிறேன். ஏதேனும் குற்றம் குறையிருந்தால் பொறுத்தருளி இந்த உணவை தாங்கள் பக்குவமாக சாப்பிட வேண்டுங்கிறார். அந்த வார்த்தைகள் தான் வந்து எவ்வளவு அவசரப்படாதீங்க, நிதானமா சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்ல, அத அந்த அம்மா
ஏன்னா நான் இப்ப பேசின டயலாக்ல எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வர சாமியாரங்க கிட்ட பேசுறது என்ன, எங்க அம்மா அப்படிதான் குடுவாங்க சாமியார்களை பார்த்துட்டா. அப்படியே இமேஜ்ல சின்னம்மா என்ன பேசியிருப்பாங்கன்னு ஒரு கற்பனைக்கு போகும் பொழுது அது அந்த வார்த்தைகள் கோர்வை வருவதனால அதை இங்க பேசிட்டு இருக்கேன். அப்புறம் சிவயோகி சரிம்மான்ட்டு அமைதியா உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு முடிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சதும் அவர் முகத்துல ஒரு நிம்மதி. அப்படியே அந்த அம்மாவை பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த சின்னம்மையிடம் சொல்றாங்க, இல்லறத்தில் மிக சிறந்தவளே, உங்களுடைய அடியார் சேவையில் அகமகிலும் ஆனந்தமறி நீங்கள் அடியார் சேவையில் அகமகிலும் அந்த சிவானந்தம் இருக்கும் அல்லவா, அது என்னை மகிழ்வித்தது. என்ன, உனக்கு இறையருள் உண்டாகட்டும் என்ன அப்படிங்கிறாரு. அதற்கு நம்ம அம்மா என்னங்கிறாங்க, சாமி இதெல்லாம் சிவருமானுடைய பேரொரு கருணை அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சிவயோகி சின்னம்மையை பார்த்து, அம்மணி நீ என் பசியை போக்கினாய், உனக்கும் கணவனுக்கும் ஒரு பெரிய பசி உள்ளது. என்ன அந்த பசி என்னவெனில், மணிவாசகரை போன்று மணிவாசகனின் திருவாசகத்தை தான் உணர்ந்து உலகம் உய்ய மணிவாசகனை போல நடராஜ ஜோதியில் கலக்கக்கூடிய ஒரு மகன் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று காலையில் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்படி ஒரு மகவு உங்களுக்கு பிறப்பான். என்ன, உள்ளத்திலே கருப்பு வைத்து புறத்திலே வெள்ளை ஆடை அணிந்து உலகை ஏமாற்றும் போலிகளுக்கு அவன் சிம்ம சொப்பனமாக திகழ்வான். அவன் இந்த உலக அனைவரையும் உண்மையான சைவ நெறியை போதித்து எல்லா உயிர்களும் மகிழ்வுடன் வாழ்வதற்கான வழிகாட்டுவான். அப்படி ஒரு நல்ல மகன் உனக்கு பிறப்பான். இவன் இந்த உலகத்திலே சைவத்தின் மேன்மையை வாழ்ந்து காட்டுவான். என்ன, இந்த அவனி எங்கும் சிவனருள் பிரகாசிக்க அவன் மிக சிறந்த அருள் பிரகாசமுடையவனாக விளங்குவான். அந்த ஞான திருமகன் இந்த இல்லத்தில் பிறப்பான். இது இறைவனின் ஆணை. அவன் இங்கு பிறக்கப் போகிறான் என்று உணர்த்தவே நாம் வந்தோம். உங்கள் குடும்பம் செழிக்கட்டும், உங்களால் சைவம் செழிக்கட்டும், மெய்ச்சைவ நன்னெறி உலகெங்கும் பரவட்டும் என்று வாழ்த்துகிறார் துறவி. பிறகு சின்னம்மை அதை கேட்டதும் அப்படியே சாமி காலில் விழுந்தாங்க, கதறினாங்க. சுவாமி, தாங்கள் யார் என்று நாங்கள் அறியவில்லை. ஆனாலும் நானும் என் கணவனாரும் ரகசியமாக பேசியதை தாங்கள் கூறியதால் தங்களை அந்த சிவமாக பாவிக்கிறோம். ஆகவே தங்களுடைய அருளானை எங்கள் வாழ்வின் தவம் அப்படிங்கிறாங்க. என்ன, உடனே சிவயோகி அந்த அம்மாவுடைய குரல் தடுமாற்றம் அதெல்லாம் பார்த்துட்டு, தாயே நீ மிக அருமையான ஒரு அன்னை. என்ன, உன் மகன் பிறக்கும் பொழுது இந்த அவன் கூறும் நல்வழியிலே சைவ நெறியில் நிற்பவர்களுக்கு பஞ்ச பாதகங்கள் போம், பகைகள் மாய்ந்திடும், அஞ்சலின் மரளியும் அஞ்சி ஆட்சி செய்யும், வஞ்ச நோய் ஒளிந்திடும், வறுமை தீர்ந்திடும், தஞ்சம் என்று இதனை நீ தரித்திடல் வேண்டும். என்ன, நீ என்ன செய்கிறாய்? உன் மகனால் பஞ்சமா பாதங்கள் செய்வர்கள் கூட திருந்தி வாழ்வார்கள். அவனை சார்ந்தவர்கள் பகைமை பாராட்ட மாட்டார்கள். எவனும் அவனை அணுக அஞ்சுவான். வறுமை நோய் இந்த பிரபஞ்சமெல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த ஊரிலே வறுமை இருக்காது, செழிக்கும், இதெல்லாம் நிகழும் என்று கூறிட்டு, அம்மா இந்த திருநீரை வைத்துக்கொள், இது ஆளவாயான் திருநீர். என்ன, இந்த திருநீரு மகிமை பொருந்தியது. என்ன, இது உன் வயிற்றிலே கருநீரு காணும் திருநீரு. இதனை நீயும் கணவனாரும் அணிந்து நீங்கள் மகிழ்ந்து வாழ்ந்திட உங்களுக்கு
அந்த மணிவாசகனின் சாயலில் மணிவாசகனை உணர்ந்து மணிவாசக நிலையை அடையக்கூடிய மகவு பிறப்பான் என்று திருநீர் கையில கொடுத்துட்டு, சாமி அம்மணி எனக்கு வேறு சில இடங்களுக்கு செல்ல வேண்டும், எனக்கு விடை தர வேண்டும்னு கேட்கிறார் சிவயோகி. உடனே சின்னம்மையார் பெருமானின் திருவிழமாயால் அப்படியே ஆகட்டும் சுவாமிங்கிறாங்க. சிவயோகி வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் இறங்கி கொஞ்ச தூரம் போய் நிற்கிறார். அவரை தொடர்ந்து வழி அனுப்ப வாசப்படி வரைக்கும் வந்து நின்றால் சின்னம்மை. அப்ப அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிவயோகியாக வந்து சிவபெருமான் அந்த சிவயோகி என்ன பண்ணான்னா, அந்த அம்மா கண்ணுலாம் திடீர்னு காற்றுல கரைஞ்சிட்டார். இதை பார்த்ததும் அந்த அம்மா ஒரு கணம் பயந்துட்டாங்க. பயந்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இது என்ன அதிசயம், அற்புதம் அல்லவா நிகழ்ந்திருக்கிறது. வீதியில் நடந்தவர் இப்படி எந்த ஒரு சூடும் இல்லாம மறைஞ்சிட்டாரே. ஓ, வந்தவர் விடை கொள்கிறோம் என்றாரே. அவர் என்னன்னாரு, விடை பெறுகிறேன்னாரு. விடை கொள்கிறோம் அப்படின்னாரு. விடை கொள்ள போயிட்டு வரேன்னு அர்த்தம், விடை மேல் ஏறிடுவேன்னு ஒரு அர்த்தம். அந்த அம்மா நல்ல கற்றவங்க, யோசிக்கிறாங்க. விடை கொள்வோம் என்றார். ஓ, வந்தவர் ஒரு வேறு விடையேறிய பிரயணிந்த பெண்மானோ அல்லது அட்டமா சித்திகளை அடைக்காலும் மகா சித்தரோ, அடியாளுக்கு அவர் அருளிய அமுத மொழிகள் மனதில் இன்னும் இணைக்கின்றனவே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி நடராஜ பெருமானை வழிபட்டு, நடராஜ பெருமானே, பெற்றதில்லை யாரும் இதுபோல் பெறும் பேரு. இப்பேறு நிலைக்கு அடியார் தந்தது இந்த திருநீரு. இது எங்களை காலமெல்லாம் காக்க வேண்டும் என்று கூறி அம்மையார் அந்த திருநீரை வைக்கிறார். இரவு அவருடைய கணவனார் வருகிறார். வந்த பிறகு சின்னம்மை நடந்ததை எல்லாம் கூறுகிறார். இதையெல்லாம் கேட்டதும் அவருடைய இப்படி வந்தார் போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிலாம் சொன்னதும் ராமையா பிள்ளை கொஞ்சம் மிரண்டார். சரி சின்னம்மை, நீ எங்க இருந்து வந்தீங்க, என்ன எதுவும் கேட்கலையான்னாரு. கேட்பாங்க இல்லையா, யாருங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க, கேட்பாம இல்லையா. ஆனால் இந்த அம்மா எதுவும் கேட்கல. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் விசாரிப்பவர்கள் நிலையே அவர் இல்லை, அவர் மிக பசியோடு இருந்தார். அதனால் எனக்கு அவருக்கு பாத பூஜை செய்து உணவளிப்பது மட்டுமே நோக்கமாக இருந்ததே தவிர அவர் யார், எந்த ஊர், எதுவுமே எனக்கு அந்த உணர்வே இல்லைங்க. ஏன்னா முகத்தில் இந்த பசி என்னை அவரை வேறு எதுவும் கேட்காமல் செய்தாம். நம் வீட்டுக்கு யாராவது பசியோட வந்து அவர் யார் என்னன்னு உட்கார வச்சு ராமாயணம் பேசாம முதல்ல அவனுக்கு வயிறார உணவளிக்கணும். அந்த நாகரிகத்தை சின்னம்மா இங்க செஞ்சிருக்காங்க. அப்படி சொன்னதும் நம்ம ராமையா பிள்ளை, அவர் பெரும் பண்டிதர் அல்லவா, அவர் சொன்னார், நல்லது கண்மணி, காரைக்கால் அம்மையாரை போல உனக்கு சிவயோகியா வந்து உன்னை சோதித்தாரே என்னவோ, இருந்தாலும் நம் இல்லம் வந்து சென்ற யோகியார் நீ கூறியது போல சிவருமாகவே இருக்கட்டும், குழப்பம் வேண்டாம். ஏனென்றால் அவர் அவ்வளவு சிறப்போட இருந்ததாக நீ கூறுகிறாய். என்ன, நமக்கும் நம்முடைய எண்ணத்தை போல பசிப்பினி போக்கும் மருத்துவனாக, நம்முடைய மணிவாசகத்தின் உண்மை உணர்பவனாக மகன் பிறப்பான். ஏனெனில் நீ கூறினாய் அந்த திருநீர் எங்கே எடுங்கிறாரு. திருநை எடுத்து இருவரும் அணிந்து கொள்கிறார்கள். இந்த திருநீற்றிலே தெய்வீக மனம், சொல்ல முடியாத வாசனை. கணவனார அவர் ராமையா பிள்ளை திகைத்து மெய்த மெய்யெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து கண் கலங்கி, நீ செய்த தவம் நான் செய்யவில்லையே கண்ணென்று சின்னம்மை கிட்ட சொல்றாங்க. எனக்குரியவெல்லாம் தங்களுக்கானது சுவாமி அப்படின்ட்டு அவர் அவங்கள தேற்றாங்க. அப்ப சின்ன இவர் சொல்றார், நம்ம ராமையா பிள்ளை, திருஞான சீர்காழி வள்ளல் திருஞான சம்பந்த பக்தருக்கு அளித்த நீற்றின் மகிமை நிச்சயம் இந்த திருநீற்றிற்கும் இருக்கும். ஏனெனில்
அவர் இந்த திருநீற்றை கொடுத்த பொழுது அந்த யோகியார் செய்த சித்து வேலை வந்து எனக்கு மெய்சில் இருக்க வைக்கிறது. என்ன அப்படின்னு ஒரு கணம் சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஆச்சரியம், ராமையா பிள்ளைக்கு என்னதான் நிகழ்ந்தது, என்ன சித்து வேலை செய்தார் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அற்புதம்தான் நிகழ்ந்தது சாமி. சிவயோகியார் விடைபெற்றுக் கொண்டதும் அவரை வழியனுப்ப வைக்க வாசல் வரை அவரோடு சென்றேன். வீதியில் இறங்கும் முன்பாக நான் விடையேறுகிறேன் வரட்டுமா, வெளியேறுகிறேன் சொல்லி விடையேறுகிறேன் என்று கூறினார். வீதியில் வந்ததும் அவரை காணவில்லை, அவருடைய கால் தடத்தை காணவில்லை அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் தன்னுடைய மனைவியை ஆசீர்வதித்து ராமையா பிள்ளை, ஆகா அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம், சின்னம்மை நீ மிக தவம் செய்தவர், எல்லாம் அல்ல ஈசனுடைய கருணைப்படி எல்லாம் நடக்கும், நம்முடைய வேண்டுதலை ஏற்று பெருமான் இங்கு வந்து அருளினார். என்ன, எனக்கு அவரை தரிசிக்கும் பேறு கிடையாது, இருந்தாலும் அவர் வார்த்தை உண்மையானதாக இருக்கும், உணவெடுத்து வை சாப்பிடலாங்கிறாங்க. இப்படிதான் வள்ளலாருடைய வரலாறு தொடங்குது. இங்கே இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சாதாரணமா வள்ளலாருடைய வரலாறு, ராமலிங்கருடைய வரலாறு தொடங்கல. என்ன, மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரலாறு. இங்கு வள்ளல் பெருமான் வந்து நம்மளாட்டம் ஏதோ சொத்துக்கு வாரிசு, வேலைக்கு வாரிசு, தோட்டத்துக்கு வாழைக்குமா அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் அந்த குழந்தை பேர விரும்பல. திருவாசகத்தை உணர்ந்து மணிவாசகரை போல இருநிலை அடைய வேண்டும் அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அவர். சிவருமான அனுகிரகத்தால் திருநீர் கொடுக்கப்பட்டு பிறந்தவர் அவர். சைவர் இல்லைன்னா யார் சைவர்? யோசிக்க வேண்டியிருக்குல்ல. ஆக என் அன்பின் உறவுகள், இந்த வள்ளலார் வார்த்தை அதனால இந்த இன்னும் வரலாறு தொடரும். ஏன்னா நாம் வாழ்ந்த காலத்தில் சைவ நன்னீர் நின்று வாழ்ந்து சைவர்களாலேயே வழக்கு மன்றம் வரைக்கும் மடாதிபதிகளால் இழுத்து செல்லப்பட்டு இறையலால் மீண்டு வந்தவர். நேற்று அவர் நவநீதன் அண்ணா அவருக்கு வந்து தம்பிக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். வள்ளலார் பத்தி அதாவது சொல்லுங்க, நாங்க போயான 2 பாடலை சொல்லி நிறைவு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அவருடைய வரலாறு இன்றிலிருந்து சிந்திக்கக்கூடிய தவம் நவநீத கிருஷ்ணால் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. அதனால தொடர்வோம். நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. சிவபிரகாச வள்ளலாருடைய உரைநடை பகுதி ஒளிவில் ஒடுக்கம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்கு அகவலின் ஆன்ம விளக்கம். இந்த 3 புக்கும் இன்னைக்குதான் நண்பர் ஒருத்தரை பார்த்து வாங்கிட்டு வந்தேங்கய்யா. அவருக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன் சாயங்காலத்துல இருந்து. சாமி நான் உன் புக்கை படிச்சுட்டு இருக்கேன், நான் கிளாஸ் அட்டன் பண்ணுமே, என்ன சாமி பண்றதுன்னு மனசுக்குள்ள நினைச்சேன். நீங்க வகுப்பும் கரெக்டா வரலாறு எடுத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுயா. இல்ல இன்னைக்கு அவரு நம்ம தேனி பாலண்ணாவுக்கு அதே அனுபவம். ஏதோ அற்பா படிச்சுட்டு இருக்குள்ள நான் அவர்கிட்ட இந்த சப்ஜெக்ட் பேசுறேன். அவர் அந்த பாடல் சொல்லி அந்த பாடல் படிக்க படிக்க நீங்க போன் பண்றீங்க, இது ஏதோ மேஜிக் தானே. நமச்சிவாய வாழ்க. வாழ்கங்க ஐயா. இல்லைங்க ஐயா, இன்னைக்குதான் அவருக்கு அன்னதானத்துக்கு இதுக்கு பணம் அனுப்புனேன். நீங்க தலைப்பு இன்னைக்கு இப்பதான் எடுத்து பார்த்து நீங்க கரெக்டா இன்னைக்கு வரலாறு இதுதான் போட்டிருந்தீங்க. அதுதான் ரொம்ப பெரிய ரொம்ப மகிழ்ச்சியா. உண்மையாவே நானும் போன வாரம் தான் வள்ளலாருக்கு காசு அனுப்பல நன்கொடையா. எனக்கு ஒரு 10 நாளா அவருடைய சிந்தனையாவே இருக்குங்க ஐயா. அது ஏன்னு தெரியுதுங்க ஐயா. உண்மையாவே நன்றிங்க ஐயா இந்த தலைப்பு எடுத்ததுக்கு. ஐயா கண்டிப்பா நினைச்சுட்டே இருந்து பாருங்க, எல்லாருக்கும் ஒரே தேடலாவே இருக்கு. அற்புதமான நிகழ்வு இல்ல? ஆமாங்க ஐயா. 10 நாளைக்கு முன்னாடி, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அமௌண்ட் அனுப்பிச்சேன். ஆனா எனக்கு வந்து அந்த ஒளி ரூபமான கடவுளை வந்து உணரணும்னு அந்த உள்ளுணர்வு தோண்டிட்டே இருந்துச்சு. கரெக்டா நீங்க தலைப்பு கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆகலாம் தலைப்பு கொடுக்கல, தலைப்பு அவரே பிக்ஸ் பண்ணிட்டாரு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நம்மாரு தலைப்பு கொடுக்க
ரொம்ப மகிழ்வா இருக்குங்க ஐயா. உண்மையாவே தெரிஞ்சுக்கணுங்க ஐயா உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அவருடைய உண்மையான வரலாறு. நீங்க சொன்ன விதம் லைவா பாக்குற மாதிரியே இருந்துச்சு நீங்க சொன்ன விதம். இல்ல, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இப்படி எல்லாம் மெண்டல் தனமா சிலதெல்லாம் செய்வாங்க. அதனால அப்படியே அதோட அப்படியே இணைச்சிட்டு வாழ்வியல் சம்பவங்களை வந்து இதோட போட்டுட்டேன்னு வச்சுங்களேன். எங்க அம்மா பேசுறது அது என்ன அதை குறிப்பிடம் செஞ்சிருக்கேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஏன்னா கண்ணு முன்னால வரலாறு ஓடணும் இல்ல, அப்பதானே உண்மை. அவருக்கு ஒரு கோர்ட்ல சொல்லி நம்ம எல்லாருக்கும் கோபம் வந்தாதான் இன்னைக்கு வள்ளலார் வந்து சைவரே கிடையாதுன்னு சில திருட்டு பசங்க சைவம் வித்து வாழ்ற வருது நல்ல கோபம். ஆனா வள்ளலார் பேசல கோபம் வரக்கூடாது, ஜீவகாருண்யத்தோட பேசும். அவரு பாலன் சொன்னாரு தேனைக்காரரு, ஐயா அவங்க எல்லாம் வேண்டாங்க, சப்ஜெக்ட் மட்டும் போதுன்னாரு. அவருடைய வார்த்தை சாயங்காலம் இல்லைன்னா நேரம் திட்டி தவிச்சிட்டேன். சிவா சிவா. ஐயா சொல்லுங்கய்யா, தெய்வ ஐயா சுப்பிரமணிய ஐயா. நமச்சிவாய வாழ்கையா. சொல்லுங்க, இந்த வரலாறு பற்றி தொடரலாமா? என்ன தொடரலாமா இல்ல இன்னொரு வார்த்தைக்கு இது ஏதாவது ஓடுன்னு நினைக்கிறேன். நிறைய ஐயா, நமக்கு தெரியாது வள்ளலார் பெருமானுடைய பக்தியும் அவருடைய வாழ்வியலையும் சொல்ல சொல்ல இணைக்கும். கேட்க அது ஒரு அமுத சுரபி. சைவத்திற்கு கிடைத்த மாபெரும் மாமனிதர். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பென்னும் புடில் புகும் அரசே, அன்பென்னும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர்வொழில் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரமசிவமே, சிவமிதெனும் பெரிதாய் சிவமே, பெரிதெனும் பெரிதாய், சிறிதெனும் சிறிதாய், அரிதினும் அரிதாய், அருட்பெரும் ஜோதி, காட்சியும் காண காட்சியும் மது தரும் ஆட்சியும் ஆகி அருட்பெரும் ஜோதி, இன்புறு சித்திகள் எல்லாம் புரிகவென்று அன்புடன் எனக்கு அருள் அருள் பெரும் ஜோதி, நான் அந்தம் இல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெரும் ஜோதி, எங்கெங்கு இருந்து உயிர் தெளிந்து வேண்டினும் அங்கெங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி, பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாய்ப்புகள் அருள் புரிஞ்சோதி, எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி, எத்தகை விளைந்தன என் மனம் இங்கு எனக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி, சாதியும் மதமும் சமய பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி, எம்மதம் எம் இறை என்ப உயிர்த்திரள் அம்மதம் என்றினுள் அருட்பெரும் ஜோதி, நானெனும் கடையேன் ஈனினும் இழந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி, தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி, எச்சோ தனைகளும் ஏற்றாது எனக்கே அச்சோ என்றனூர் அருட்பெரும் ஜோதி, எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின ஈண்டின அவையெல்லாம் காத்தொருள் அருட்பெரும் ஜோதி, அகண்ட துரிசையும் அகில துரிசையையும் ஆண்டன்ற அடக்கும் அருட்பெரும் ஜோதி, ஆண்டர அடக்கும் அருட்பெரும் ஜோதி,
பிண்ட துரிசிகையும் பேருயிர் துரிசிகையும் ஆண்டர அடக்கும் அருப்பெரும் ஜோதி உள்ளிரும் மாயையின் உரு விரிவு அனைத்தும் ஆயிரட அடக்கும் அருப்பெரும் ஜோதி உயிரினும் இருவினை ஒரு விரிவு அனைத்தும் அயர்வர அடக்கும் அருப்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பைகளை தனித்தேன் நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதி என்றிருந்தேன் ஓதிய அனைத்தும் நீ அறிந்தது நான் உரைப்பதன் அடிக்கடி உனக்கே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஐயா சொல்லுங்க. குறுக்கிற்கு மன்னிக்கணும், ஒரு சுப்பிரமணியா கொஞ்சம் லைன்ல இருக்காரு. ஐயா நமச்சிவாய. நன்றி நன்றி. ஐயா இந்த வள்ளலாருடைய விண்ணப்பத்துல சொல்றாங்க, எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கல்ப விருப்பங்கள்ங்கிறாங்க. அதுல சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் கொஞ்சம் விளக்கி அடுத்த வகுப்புல சொல்றீங்களா ஐயா? அது வரீங்கயா. ஏன்னா இங்க நம் மணிவாசர் கூட பாத்தீங்களா, சமயவாதிகள் தத்தம் மதங்களையும் அமர்ந்ததாக அரசு மலைந்தனர் ரொம்ப. ஆமா. இதை ஒப்பீடு பார்த்து அது அது வரீங்கயா. இப்பதானே வள்ளலார் இன்னும் பிறக்கவே இல்லையே கதையில. கடைசியா இப்படி சொல்லி வச்சா அதுக்கு அந்த சமயங்கள் மதங்கிறது ஏதோ கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இல்ல அது நம்ம சிந்திக்கலாங்கய்யா. ஓகே, நன்றிங்க. ஏன்னா இங்க மணிவாசகர் அதே கருத்தை சொல்லியிருப்பாரு, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகன்னு வந்துட்டு விரதமே பரமாக வேதியரும் சாத்தியனர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். அதையெல்லாம் கடந்து எந்த நிலைக்கு போனா தாயாகி வளத்தினை கொண்டு வரும். அதையும் இதையும் ஒப்பீடு செஞ்சு திருவள்ளுவர் வச்சா சிந்திக்கலாங்க விரைவில். நன்றிங்க. ஏன்னா இது அருமையான ஒரு இது. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் வள்ளலார வந்து கிடப்புல போடுவாங்க. அதுக்குதான் இதை கேட்டேங்க. ஆமா, ஏன்னா அப்படி இவனுங்க வந்து திருவாசத்தை எடுத்து கூட நாளைக்கு என்னன்றுவாங்கன்னா, இவரு சமயங்கள் வந்து சமயங்களால் இறைவனை அடைய முடியும். ஏனெனில் சமயம் வந்து என்ன சொல்லுன்னா, இதுதான் கடவுள்னு எங்குமே பல்வேறு வியாபகரா சகல வியாபகரா இருக்கக்கூடிய இறைவனை ஒரு பொருளில் இங்குதான் இருக்கிறார், இங்க இல்லை, இங்க உள்ள அந்த இறைவன் தனித்தன்மை கெட்டு போயிடும். அப்ப வந்து திருநாவுக்கரசு சொன்ன இருண்வாக்கியா இந்த திருத்தாண்டத்துல வர எல்லா கருத்தும் அடிபட்டு போயிடும். ஆமாங்க. அப்ப அவன் வந்து இந்த சிவலிங்கம் தான் பெருசுன்னு இவன் அடிச்சுக்குவான், பெருமாள் தான் எதுன்னு அடிச்சுக்குவான். ஒவ்வொரு மதம் சார்ந்தா அடிச்சுக்கிட்டு மெய்ப்பொருள் காண மாட்டாங்க. ஆமாங்க. ஏன்னா அந்த சமய ஆச்சாரியார்னு சொல்றவன் இவங்களை வச்சு அவன் லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டுப்பான் சொகுசா. ஆமாங்க. அதனாலதான் மணிவாசகர் வந்து அந்த இடத்துல அந்த வார்த்தையை தழுவிதான் இங்க நம்முடைய ராமலிங்க வள்ளல்கரம்னும் இந்த சாத்திர குப்பை எல்லாம் கொண்டாடுவாரு. ஆமா. சாத்திர குப்பைக்கு எதிர்ப்பா போனதுனாலதான் ஆயுதங்கள் அவருக்கு எதிர்ப்பா மாறினாங்க. இல்ல அவர் அப்படி ஆகல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மதுரை ஆதீனம் மட்டும் மக்களோட போய் சேவை செஞ்சிட்டு இருக்கோம் வள்ளலார் காலத்துல. மற்ற ஆதீனங்கள்லாம் ஆதீனம் நல்லா உண்டு கொழுத்து ஜாலியா அருளாசி வழங்கிட்டு இருந்தாங்க. சைவ மதத்தை உருவாகிய மடங்கள் இருப்பவர்கள் தன் சரீரத்தை வளர்த்து கொண்டு வயிறை வளர்க்கிறார்னு அவருக்கு வன்மையா கண்டிச்சார். மக்கள் மத்தியில இவங்க வந்து அதனால நம்ம திருப்பனந்தாள், திருவாவடுதுறை, தர்மபுரம் 3 சேர்ந்து ஆறும நாவலர் தூண்டிட்டு கேஸ் போட்டாங்க. இந்த 3 மடம் தான் வந்து அந்த 3 மடம் சார்ந்தவங்களும் இன்னைக்கும் வள்ளலாருக்கு எதிராக பிரச்சாரமே பண்ணிட்டு இருப்பானுங்க.
அது அது பெரிய வரலாறுங்க. அதெல்லாம் வருங்கயா. எப்படி அது மட்டும் வரலாறு வரும்போது நீங்க அந்த தகுந்த இடத்த கொஞ்சம் சொல்லுங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இல்ல கண்டிப்பா எல்லாம் வருங்கயா. ஏன்னா இந்த பதிவு இன்னைக்கு காலையில எனக்கு கிடைத்த உத்தரவு என்னன்னா, ஒரு நெறிபட்ட சைவரா வாழ்ந்து காட்டிய ஒரு மகான். ஆமாங்க. அவருடைய வாழ்க்கை வந்து அவர் சைவரே இல்லைன்னு இன்னைக்கு நீ வளர்த்தின ஆளுங்களே வந்து திருநன தியாகராஜன் வந்து எல்லாரும் நீ வளர்த்த பசங்களே வள்ளலார மறுத்துரைக்கிறாங்க. இவங்களே உட்கார்ந்து கூட வந்து அந்த ஒருமையுடன் திருவடி பாடினவனே இன்னைக்கு வந்து வள்ளலார காசுக்காக எடுக்கிறானுங்க மடம் சார்ந்து. இது நீ பேசுனா கொஞ்சம் நிறைய பேருக்கு தெளிவு கிடைக்கும். பேசணும் அடியனுடைய என்னை ஆன்மீகத்தை கூட்டி காலையிலேயே நான் தலைப்பை பார்த்தேங்க. ஏன் நம்ம பக்தி கருந்திலால நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ராமலிங்கம் எல்லாம் எப்படா வந்தாருன்னு யோசனை பண்ணேன். பட் அதே நேரத்தில் இதுக்கு இந்த காலத்துக்கு ஒரு அருமையான வரலாறு நீங்க சொல்லும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியா இருக்குதுங்க இன்னைக்கு. தெளியணும் இல்லைங்க. வள்ளலார் சோறு போடுறது மட்டும் சொல்லிங்கயா. ஆமாங்க ஆமாங்க. அவரு சர்வ கலாசாலை எல்லாம் கொண்டாட சொன்னாரு. வேத பாடசாலை, திருமுறை பாடசாலை, ஊர்பட்ட 13 ப்ராஜெக்ட் அவர் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த பசங்க எல்லாரும் சோறு போடுறத வச்சு வள்ளலார் பேரை வச்சு ஊருக்கு பொறுக்கிட்டு ஒரு குரூப்பே தெரிஞ்சிட்டு இருக்குது. இல்ல ஆமாங்க, பிரச்சனை தான் நடக்குதுங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் இந்த வள்ளல் பத்தி நம்ம குரூப்ல 3-4 பேர் இந்த சிந்தனையில இருந்திருக்கோம் பாருங்க. தற்செயலா இருக்குதுங்க. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கேட்டுங்கய்யா. அதே மாதிரி இந்த ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்றோம் இல்லைங்களா, ராமலிங்கம் அந்த வள்ளலார் ஐயா 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 இந்த ராமலிங்கம் பிள்ளைன்னு நம்ம ஆரம்பத்துல அவருக்கு பேர் வைக்கிறாங்க. பின்னால பிற்காலங்கள் அவருடைய தொடர் நடவடிக்கை பிறகு வள்ளலார் அவர் அதை அனுமதிக்கல. வள்ளலார் வந்து அதை அனுமதிக்கல. அவருடைய முதல் 3 திருமலை அச்சு போட்டு கொண்டு போய் அவர்கிட்ட ஆசிரியர்னு போட்டு வள்ளலூர் அருட்பிரகாஷ் ராமலிங்க வள்ளலார்னு போட்டாங்க. அவரு அந்த அருட்பிரகாச அடிச்சுட்டாருங்க. சரி சரி. வள்ளலாருங்கிற இடத்துல வள்ளலாருங்கிட்ட வள்ளல்னு போட்டு கூட ஒரு டேஷ் போட்டு ஒரு கேள்வி போட்ட வள்ளல் யாருன்னு போட்டு விட்டார். இப்படி வந்தால் இந்த புத்தகத்தை வந்து நானே கொளுத்திடுவேன்னாரு. ஆமாங்க, நான் படிச்சேன். அதுதான் கேட்டேன் உங்களை. நானே அந்த பேரை வெகுஜனத்துக்கு தெரியும் தான் வள்ளலாருன்னு இல்லைன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த பேரை. ஏன்னா ஆசானம் பிடிக்காது, நான் பேசக்கூடாது இல்ல. ஆமாங்க. குரு தானே நமக்கு, நீங்க தானே எங்களுக்கு மெயின். நீங்க சொல்றதுதான் நாங்க கேட்போம். அதே மாதிரி குரு சொல்றதுதான் நீங்க எங்களுக்கு சொல்றீங்க. அதனால குரு பார்த்து நம்ம மதித்து நடக்கணுங்கிறது தானே. நீங்க நேற்றும் முன்னாடி கூட குரு நேற்று இந்த இதுல சொன்னீங்க. நீங்க திருவிளையாடல் புராணத்துல வரும் பொழுது குரு மாதா பிதா நம்ம அவங்களுக்குரிய மரியாதை கொடுத்ததுதான் நம்ம சைவத்தில் தனி சிறப்பு. அந்த இதுல சொன்னீங்க, திருவிளையாடல் புராணம் பார்ட் 2ல சொன்னீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, படிச்சு பார்த்தேன், கேட்டேன். சொல்லணும். நன்றிங்க. சரிங்க. போன் பண்ணேன்னு சொன்னீங்க, அப்புறம் போனே காணோம், நம்பர் தொலைச்சிட்டீங்க. பண்றேன், பண்ணிட்டு வரணுங்க. பார்க்க வரணும், ஒரு நாளைக்கு வரணும். சரிங்க, நல்லா இருங்க. கருத்துக்கள் பகிரலாம். ஐயா நமச்சிவாய வாழ்க்கை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கய்யா. ஐயா, நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறும் சுயசரிதமும் எழுதப்பட்டிருக்குங்கய்யா. அதில் வந்து அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பௌர்ணமி இரவு அன்னைக்கு வந்து அவர் ஆழ்ந்த தியானம் பண்ணிட்டு ஒரு திண்ணையில் வந்து படுத்துட்டு இருந்ததாகவும், அப்போது ஒரு வெள்ளை துணி கட்டியிருந்த வள்ளல் பெருமான் வந்து வேதாத்ரி மகரிஷியோடைய உடலில் வந்து தங்கியிருந்து சில நாட்கள் வந்து நான் கழிச்சிட்டு மக்களுக்கு அரசியல்கள் செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறத மாதிரி வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சுயசரிதையில் வந்து அவர் வந்து கைப்பட எழுதியிருக்காருங்கய்யா வேதாத்ரி மகரிஷி ஐயா. எழுதுனா உண்மையாயிடுமா? அவர் சந்தேகம் வருது, அது அப்படிங்க உண்மையாங்கயா இல்லை? ஒருத்தர் வந்து முருகப்பெருமானின் அவதாரம்னு இதுல துறையூர்ல போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க அரங்கமாதேசியர். போட்டுக்க வேண்டியதானே கைலாசு, யார் கேட்கணும்? போட்டுக்க வேண்டியதானே நீங்க. முருகப்பெருமான் ஐயா அவர் தானே? அவர்தான் ஓங்காரக்குடியில் முருக அகத்தியர் அவதாரம்னா அப்புறம் முருக போட்டுக்க வேண்டியதானே. கூட்டம் இருந்தா எது சொன்னாலும் முட்டாளுங்க கேட்பாங்க கண்ணிடம். பின்னால இப்ப தியாகராஜன் ஆகி ஞானாசிரியன் ஆயிட்டான்.
எப்படி எல்லாரும் ஏத்துட்டாங்கல்ல. அவங்க ஒரு புத்தகம் வாழ்க்கையில புத்தகத்துல ஒரு முட்டாள் எழுதுறான், அவங்க அப்பா அம்மா செஞ்ச கடும் தவத்தின் விளைவாக என்ன கட்டிங் போடுதான் கடுந்தவம் இந்த பையன் பிறந்தானே அவன் போட்டுக்க வேண்டியதானே, அவன் கேட்கலாம் கேட்கலாம். சரி, நீங்க புகழ் பெற்ற மனிதர் ஆயிட்டீங்களா, நீங்க சொல்ற பொய்ய சமுதாயம் உண்மைன்னு நம்பிடுமான்னு. சரிங்க. ஏன் தாமோதரன் ஐயா வந்து திருவாசக சித்தர்னு போட்டுட்டாரு, திருவாசக என்ன சித்து விளையாட்டு எத்தனை பேரை மதம் மாத்திட்டாரு. கிறிஸ்டின் இஸ்லாத்திலையும் போய் ஏதாவது சுத்தி பண்ணி அவங்களாம் மதம் மாத்தினாரா? போட்டுக்க வேண்டியது. சிவாகரி தேசிகர் என்னன்னு போட்டுக்கிறான், திருமுறை சித்தர்னு போடுறான். இன்னொருத்தையும் வாழும் திருவாத ஊரர்னு போட்டுக்கிறான். இந்த சைவ சமுதாயம் எவன் எது போட்டாலும் கேள்வி கேட்க பக்கத்து கிராமியத்தை சமுதாயம் மாத்தி சைவ சமயம் என்ன பண்றது? நீங்க வேணா போட்டுக்கீங்க குருஞான சம்பந்தரின் வாரிசு. ஐயா உண்மையிலே இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கப்படாது. இல்லைங்க, ஆனா இதுல எல்லளவும் வந்து ஒரு மிகையும் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. இருக்கிற ஒரு நிதர்சனம் இப்ப அதுதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. அதுதாங்க இது வெள்ளை அறிக்கை சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ நிதிநிலை வெள்ளை அறிக்கை சொல்றாங்க, அந்த மாதிரி வெள்ளை அறிக்கை வள்ளலாருடைய அந்த வேதாதிரி மகரிஷி இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணாரு இல்லைங்களா, அதுக்கான வெள்ளை அறிக்கையா இருக்குது இது. கைலாசன தருமபுரம் போய் சாமி குருஞான சம்பந்தா கீழே குதிச்சு வந்து அவனுக்கு அருள் செஞ்சு எனக்கு செய்யினாரு. அவர் சொக்கர் கிட்ட அனுப்பிச்சுட்டாரு. இதை வச்சு கைலாஸ் எவ்வளவு சீன் பண்ணலாம் தெரியுமா? சொக்கர்னா கடவுள்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. கைலாஸ் ஐயோ குருஞான சமுந்தர கைலாசு காட்சி தந்து சொக்கர்கிட்டே அனுப்பிச்சிட்டாரு. எவ்வளவு சீன் பண்ணலாம் தெரியுமா அதுல? விசித்திரமான உலகம் கைலாஸ் இல்ல இல்லைங்க, அது வந்து எழுதப்பட்டிருக்குங்க அவருடைய கைலாஸ் வாழ்க்கை வரலாறு எழுதும் பொழுது கைலாஸ் எல்லாம் போனாரு. நான் வேணா ஒரு ஆள் ஏற்பாடு பண்ண சொல்லி எழுத சொல்றேன். சொக்கர்னா யாரு, குருஞான சம்பவம்னு யாரும் தெரியாத முட்டா ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ துடியா அப்படின்னு கைலாச வந்து கடவுளாக்கி பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா மாதிரி யாரோ ஒருத்தர் தோட்டத்துல இடம் கொடுத்து ஜீவ சமாதின்னு சொல்லி உடம்பு அழுகாத இருக்கிறதுக்கு உப்பை குத்தி திருநீரை கொட்டி வில்வத்தை போட்டு நீர் சத்தெல்லாம் உப்பு உறிஞ்சிரும். அந்த உப்புல இருக்கிற நீரெல்லாம் திருநீரும் உடம்பு வத்தி ஒட்டி போய் எலும்பு கூட சதையும் மட்டும் மிச்சம் இருக்கும். என்னைக்காவது தோண்டி பார்த்தா ஐயோ யோக சுற்றி போட்டு ஐயா உடல் அழியலன்னு கதடிப்பானுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒண்ணு, இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம் கைலாஸ். இதெல்லாம் வெளியே சொல்ல வைக்காதீங்க. ஐயோ ஐயோ ஏ கைலாஸ் என்ன கோத்துடுறீங்க. இன்னைக்கு யாரையுமே கமெண்ட் அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். பாலுகிட்ட சொல்லிட்டே வந்தேன், இன்னைக்கு யாரையும் இல்லைங்க. பாலையா நான் யாரையும் திட்டல, ஞாபகம் வச்சு ரசிக்கிறேன். இல்ல இதுக்கு மேல யாரும் எதையும் பண்ண முடியாது. இப்ப இந்த பதிவை மட்டும் கேட்டாங்கன்னா கத்தியும் கடப்பாறையுமா ஓடியே வருவாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான வேள்விங்க. எல்லாருமே வந்து இப்ப வள்ளல் பெருமானை பத்தி பேசும்போது ஒரு சைவ சித்தாந்தம் படிக்கும் போது கூட ஒரு யதார்த்தவாதி கூட ஒரு அதுதான் ஒரு எம்டி பாத்திரமா இருக்கிறவங்க கூட வள்ளல் பெருமானை ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த சைவ சித்தாந்தம் படிக்கும் போது அவர் பேரை சொல்றது கூட குத்தம்ட்டு 2 தோப்பு காரணம் போடுன்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இருக்கே ஒழிய 3 ஆதீனத்துல போய் ஏன்னா சைவ வழக்க காசு கொடுத்தா வயிறு பெருக்க வச்சுன்னா விடுவானுங்களா? சித்தாந்த பாடம் போது அவனுக்குதான் நடத்திட்டு இருக்காங்க. அங்கதான் நடத்துறாங்க. தருமபுரம், திருவாடுதுறை, திருப்பனந்தாள் நடத்துது. ஆனா இது முதற்கட்டமா போற எல்லாருக்குமே வந்து வள்ளல் பெருமான்
உடைய அந்த எதுவுமே தெரியாதவங்க கூட வள்ளல் பெருமானை வந்து வாழும் நம்ம வாழ்ந்த காலத்துல இவ்வளவு ஒரு பெரிய மகான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்களையுமே உள்ள போய் ஒரு 63 நாயன்மாரோட ஒரு 4வரோட ஒரு அடுத்ததா வந்து வள்ளல் பெருமானை நினைச்சா கூட அந்த எண்ணம் கூட நிலைக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அங்க பண்ணி விட்டுறாங்க. அந்த எண்ணம் வந்தா நீங்க எல்லாம் வள்ளலார் மாதிரி மடத்துல போய் ஏன்டா சைவம் வளர்க்க மடத்துக்கு சொத்து கொடுத்தா ஏன்டா வயிற வளர்த்துன்னு எல்லாரும் கேட்டா அவங்க கதை முடிஞ்சு போயிடும் சார். நீங்களே போட்டு கொடுத்துருவீங்களாட்டிருக்கு மடத்துல போய் கேள்வி கேட்கக்கூடா என்ன சைவம் வளர்க்க சொத்து கொடுத்தா ஏன்னா வயிறு வளர்த்துட்டு இருக்கீங்க நடக்க முடியாத அளவுக்குன்னு கேட்க வேண்டியதானே? இல்லைங்க, அது தெளிவாவே இருக்கு. வேதங்கள்லயும் அதுவே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஈசன் படைத்தான் வேதத்தையும் தந்தான், அந்த வேதத்தில் ஈசன் நான் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டியிருக்க, அதை விட்டு நாம் தள்ளுப்பட்ட கடைகள் போல் விருதாவாக சுற்றி வருகிறோம். வேத ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான், வயிறு வளர்ப்பது அல்ல. ஆனா வயிறு வளர்க்கத்தானே அந்த கைலாச தானே தெரியும் தருமபுரத்துக்கு என்ன நடந்ததுன்னு. கைலாச ஐயா சிவசிவா நமச்சிவாய் வாழ்கங்க ஐயா. நைட் உப்மாவா ஊத்தாப்பாமான்னு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்குங்க. சோறு சாப்பிடுறது நீங்க புளி சோறா தயிர் சோறு இன்னைக்கு நல்ல சோறு கிடைக்காதுன்னு கவலைப்படுறதுக்கு இளைய ஆட்கள்லாம் இளந்துறவி எல்லாம் இருக்காங்க. வள்ளலார் கேள்வி கேட்டது சரியா போச்சு இல்ல? ஐயோ கடவுளை, இன்னைக்கு வகுப்பு கடைசியில நேற்று 2 நாளா சீரியஸா இருந்து இன்னைக்கு இப்படி காமெடி ஆக்கிட்டாரு கடவுளு. ஆனா உண்மை என்னைக்கும் ஏதோ ஒரு நாள் வெளிப்படுங்க. உண்மை வெளிப்படும் பொழுது போலிகள் காணாமல் போயிடுங்க. இறைவன் ஏதோ செய்யறாரு, அதுக்கு நம்ம எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றோம் இறைவனுக்கு. அதுதான் உண்மையான விஷயம். நம்மளறியாத கருத்துக்களை உள்வாங்கி இல்லைங்களா? ஏன்னா சும்மா போட்டுக்க வேண்டியது. எங்க பெரியப்பா கூட தான் இருக்காரு. அவரு ஏதோ 2 திருமந்திரம் எல்லாம் மந்திரமாவது இருப்பாரு. மந்திரமாவது செல்வர் சித்தர்னு கூட போட்டுக்கலாம். யார் கேட்க போறா? போய் தென்காசியில போய் பாலசும் இங்க யாருங்க திருநீச்சி சித்தர் பாலசுப்ரமணியன் கூட கேட்பாங்க. ஐயா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சித்தர் நிலை கொடுத்திருக்காரு சொக்கரு. ஐயா நீங்க சொல்லுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஐயா. தேன் சுவையாக, அதோட தேன்ல தான் சுவையானது. ஐயா சொக்கருடையாவுடைய உங்களுடைய திருமலை நீங்க திருவாய் மலர்ந்தெழியது நாங்க கேட்டுக்கிட்டே போட்டீங்களா? கடைசியில சொக்கரையும் போட்டு தள்ளிட்டீங்களே. வேற இல்லடா உறுப்பு இருந்தெல்லாம் கேட்க முடியாம போச்சு. நல்ல வேலை நீங்க கேட்கல 2 நாளா. 2 நாளா அவ்வளவு சிறப்பா பேசுன மாதிரி தெரியல. ஐயாவுடைய பேச்சுக்கள் எல்லாம் கல்வெட்டுல எழுதி வைக்கணும். அது ஐயா இருக்கணும்.